Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க நம்ம சேனல் என்ன பார்க்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க புள்ள பார்த்திருப்பீங்க ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் வீடியோ தான் பார்த்திருப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்களுடைய போட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்றது அப்படிதான் நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனல் லிங்க் புதுசா மறக்காம அந்த வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். உங்களுக்கு என்ன போட்டோஸ் இல்ல வீடியோஸ் பார்த்தா மறக்காம எனக்கு Instagram கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? இந்த ஸ்டோரை பார்த்து வெயிட் பண்ணுறதுக்கு நிறைய மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அது உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். ஓகே, எப்படி அந்த ப்ராஜெக்ட் நல்ல ஸ்டாப்ல இப்போ பண்ணுறது நிறைய கேட்பீங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறதா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அப்படிலாம் ஒரு QR கோட் கொடுப்பேன். ஓகேங்களா? ஒரு ஃபாண்ட் லிங்க், QR கோட் லிங்க், ப்ராஜெக்ட் லிங்க் மூணு பார்த்தா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. எப்படி நீங்கள் எடுக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ என்ன பண்ண யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்தா இருக்குங்களா? அந்த டேட்டை கரெக்ட் நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன ப்ராஜெக்ட் லிங்க், QR கோட், ஃபாண்ட் லிங்க் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை எப்படி நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரியல. இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி எடுக்கிறது கொஞ்சம் டீட்டெயில் சொல்லணும்னா டீட்டெயிலாக பார்த்தா ஒரு டிக்கெட் பண்ணி போட்டிருக்கேன். நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வெட்டரை செக் பண்ணி பாருங்க. வேறு ஃபோட்டோஸ் வீடியோஸ் பண்ணால் மறக்காம Instagramல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரிப்போர்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்தலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா லிரிக்ஸ் இருக்கும். அங்கே ஜஸ்ட் வந்து ஒரு கேர்ளோட ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து ஒரு கேர்ளோட ஃபோட்டோ இருக்கும். இடத்துல பார்த்தோன்னா உங்களுடைய பிடிச்சவனோட கேர்ளோட ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய டிசிஷன் தான். ஓகேங்களா? நீங்கள் இது வச்சுக்கலாம். அப்படிலாம் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சனோட ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி ஆட் பண்ணுறது என்னென்ன பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக பார்த்தலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவனோட ஃபோட்டோ ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தோன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. உங்களுடைய ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ, அவங்களுடைய ஃபோட்டோ அது யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அந்த கேர்ளோட ஃபோட்டோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நீங்கள் அதில் இருக்கிற கேர்ளை போதும் அப்படின்னா அந்த கேர்ளை விட்டுருங்க. உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கு பிக்சார்ட் ஆப் யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் ஆப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்ற டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் வந்து எடிட்டே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்கெல்லாம் ஃபோட்டோ ஷோ ஆகும். இது எது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே பார்த்தா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா மேலே உங்களுக்கு ப்ளஸ் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். ஓகேங்களா? செட் ஆகிடும். கீழே உங்களுக்கு ரிமூவ் பீச்னு ஆப்ஷன் ஷோ. ஓகேங்களா? அது ரிமூவ் பீச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா சிம்பிளாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனில் டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுடைய ஒரு பிக்சர் ஒன்று, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சனோட பிக்சர் பார்த்தா ஒரு 6 இமேஜ் இல்லை 7 இமேஜ் பார்த்தா தேவைப்படுது. ஓகேங்களா? 6 இமேஜ் 7 இமேஜ் தேவைப்படுது. அவங்களுடைய ஃபோட்டோ கிளிக் பண்ணி 7 இமேஜுக்கான பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று, உங்களுக்கு பிடிச்சனோட ஃபோட்டோ ஒன்று, 7 ஃபோட்டோ பேக்ரவுண்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ப்ராஜெக்ட் ஆன் பண்ணிங்க. ப்ராஜெக்ட் பண்ணி திருப்பியும் அந்த எடிட் கொடுத்துட்டு இந்த லைட்ஸை கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. அப்படின்னா ஜஸ்ட் சிக்கனு வராலே அப்படின்னு பார்த்தா வரும். அங்கே கீழே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும், ஒரு சின்ன ஒரு லேயர் மேலே கிளிக் பண்ணி எடிட்டே குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா வரும். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில்லர் கிளிக் பண்ணி ஸ்டாப்பில் கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி ஃபோட்டோ ஷோ ஆகும். இது பார்த்தா கேர்ளோட ஃபோட்டோ. ஓகேங்களா? யாரோட கேர்ளோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கேர்ளோட ஃபோட்டோ பக்கவாக இந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். செட் ஆகிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலரில் பக்காவாக செட் ஆகிடும். இதே போல் உங்களுடைய கேர்ளோட ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த ஆரஞ்சு கலர் இடத்துல ஆட் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி திருப்பி 2வது ஃபோட்டோ உங்களுடைய லவரோட ஃபோட்டோ இதோட ஃபோட்டோ 2வது ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தா 3rd ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அது எங்கே ஆட் பண்ணுற சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சது 7:2 பார்த்தா ஒரு ஒரே ஃபோட்டோ மட்டும் லென்த்தாக பார்த்தா இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர் ஃபில் இருக்கும். அந்த கலர் ஃபில்ல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபிட்னு ஓகேங்களா? அந்த ஃபிட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஓட கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்கெல்லாம் ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்களுடைய ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோ மேலே பேக்ரவுண்ட் ரூம் பண்ண ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே +ன்றது கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ பக்காவாக இந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். நீங்கள் எந்த படத்தில் எந்த எஃபெக்ட் ஆட் பண்ண தேவையில்ல. உங்கள் ஃபோட்டோவை சிம்பிளாக இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் போதும் சிம்பிளாக முடிச்சலாம். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு குரூப் இருக்கும் இங்கே. ஓகேங்களா? இந்த குரூப் கிளிக் பண்ணி உங்களுடைய கேர்ளோட ஃபோட்டோ அதே போல் எங்கே ஆரஞ்சு கலர் அந்த பாக்ஸ் இருக்கோ அங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேர்ளோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்க. இந்த ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான், இந்த ஒரே இமேஜ் லென்த் இமேஜ் மட்டும் உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஒரு உங்களுக்கு ஏற பண்ணு ஷோ அது மாதிரி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோ கோக்கலாம் கிளிக் பண்ணிட்டு 1080 பிக்சல் இருக்கலாம். அந்த செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்கலாம். அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 செகண்ட் முடிஞ்ச பார்த்தோம்னா கேலரியில் இந்த ஒரு சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கான சூப்பரான பெஸ்ட்டான ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.